نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عبادة بن صامت رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خذوا عني قد جعل الله لهن سبيلا البكر بالبكر جلد 100 ونفي سنة إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صراط رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் விபச்சாரத்திற்கான தண்டனை. அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய திருமறையில் இதற்காக வேண்டி சொல்லும்படி இது பெரும் பாவங்களில் உள்ள ஒரு செயல். விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான தண்டனைகளை குவிக்க வேண்டும் என்பதில் சட்டங்கள் சொல்லும் பொழுது 2 விதமாக நேர்மையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணத்திற்கு முன்னால் திருமணத்திற்கு பின்னால் என்பதாக 2ஆக பிரிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விபச்சார குற்றத்திற்கான தண்டனை சட்டத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வீர் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் வாக்களித்திருந்ததை போன்றே பெண்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திவிட்டான். மனமாகாத பெண்ணுடன் மனமாகாத ஆண் விபச்சாரம் செய்துவிட்டால் 100 சாட்டி அடிகள் வழங்கி ஓராண்டு காலத்திற்கு அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். மனமான பெண்ணும் மனமான ஆணும் விபச்சாரம் செய்துவிட்டால் 100 சாட்டை அடிகள் வழங்கி கல்லறை தண்டனை வழங்க வேண்டும். எதுவரை? அவர்கள் மரணிக்கும் வரை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது திருமணமாகாத ஆணும் திருமணமாகாத பெண்ணும் விபச்சாரம் புரிந்துவிட்டால் 100 சாட்டை அடிகள் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ்வும் கூறியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸும் நமக்கு மேற்கோள் காட்டுகின்றன. இந்த ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் ஏன் இப்படி, திருமணத்திற்கு பின்னால் ஏன் இப்படி 2 விதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றது என்றால், இவன் திருமணம் என்பது சொல்லக்கூடிய ஒன்றே மனிதன் அவன் நேரிய வழியில் செல்வதற்காக வேண்டிதான் திருமணமே ஏற்படுத்தப்படுகின்றது. அவன் திருமணத்திற்கு முன்னால் தவறு செய்கின்றான் என்றால் அவனை திருத்துவது அந்த இடத்தில் அவசியமாக இருக்கின்றது. அவனுடைய இன்பங்களை போக்கிக் கொள்வதற்குரிய வழிகளாக இதை எடுக்கும் பொழுது இல்லை என்பதாக இது தவறான ஒரு வழி என்பதை அவனை திருத்துவதற்காக வேண்டி இது ஏற்படுத்தப்படுகின்றது. 100 சவுக்கடி அளிக்கின்றன. இப்ப இன்னைக்கும் அந்த இது நடக்குது. சில இடங்கள்ல அரபு நாடுகள்ல பார்த்தோம்னா அந்த சவுக்கடிங்கிற பேர்ல சும்மா விளக்க மாத்து குச்சியை 100 குச்சியை வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு அடிச்சிருதா 100 சவுக்கடி அடிச்சாச்சு. இது அல்லாஹ் ஏமாற்ற வேலை. சவுக்கால் அடிப்பது என்பது அதனுடைய சவுக்கடிகள் என்று சொல்லும் பொழுது மலேசியாவுடைய சவுக்கடி போல இருக்கணும். உதாரணத்திற்கு
இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பெரம்படியில் 5 அடிக்கின்றார்கள். அதுபோல ஒவ்வொரு அடிகளும் அவர்களுக்கு உள் உணர்வுகளை, உள்ளடிகளை, அந்த வேதனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இப்படி கொடுக்கப்படக்கூடிய சமயங்களில் அவர்கள் அடுத்து ஓராண்டு காலங்கள் இந்த நாட்டிற்குள் இருக்கக்கூடாது என்பதாக அவர்களை வெளியே கடத்தப்படுகின்றது. அதற்கு பின்னால் வரக்கூடிய சமயங்களில் அவர்களுக்கு உரிய திருமணங்களுடைய ஏற்பாடுகள், திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அதே சமயத்தில் திருமணத்திற்கு பின்பும் இவன் தவறுகளில் அதில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றான், தவறுகளில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு அல்லது அவளுக்கு யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது இவர்களுக்கு சௌகரி என்பது முன்னால் இருந்தது, பின்னால் ஒரு சட்டத்தின் மூலியமாக, ஆயத்தின் மூலியமாக அந்த சௌகரியை எடுத்து என்ன செஞ்சாங்க, அவனை கல்லால் அடித்து முச்சந்தியில் நிற்க வைக்கப்பட்டு சிறுவர்கள் மூலியமாக ஏவப்பட்டு கல்லால் அடித்தே கொள்ள வேண்டும். அவருக்கு மரண தண்டனை, அவனுக்கு வேற எந்த ஒரு தண்டனையும் இல்லை. சரி, இந்த விபச்சாரத்துடைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய சமயங்களில் இவர்கள் வற்புறுத்தப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது விளைமாறுகளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இருவர்களுமே அங்கே குற்றவாளிகள். பாலியல் பலாத்காரம் என்று சொல்கின்றோமே, வலுக்கட்டாயமாக இவர்கள் செய்கின்றார்கள். அப்பொழுது அந்த தவறுகளில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்ணோ அல்லது ஆணோ வலுக்கட்டாயமாக இருக்கிறாங்க, ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ. இப்படி செய்யக்கூடிய சமயங்களில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக இருந்து இவன் தகாத உறவுகளில் ஈடுபட்டு விடுகின்றார், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை இது போன்று இருக்கப்பட்டு தகாத உறவுகளில் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள் என்றால் இப்பொழுது இந்த தண்டனை, விபச்சாரத்திற்குரிய தண்டனை யார் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு தான். ஏன்னா இவர்கள் 2 நபர்களும் ஒப்பி செய்திருந்தால்தான் அங்கே 2 நபர்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் இந்த இடங்களில் என்ன ஆயிடுறாங்க, ஒரு மனிதர் தான் தவறுக்குரியவராக ஆகிறார், மற்றொருவர் அங்கே தவறுக்குரிய நபராக இல்லை. அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அதிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொண்டவர்களாக இருந்ததின் காரணத்தினால்தான் இவர்கள் அங்கிருந்து தப்பிக்கப்படுகின்றார்கள். இது ஒன்று. அடுத்த ஒரு விஷயங்கள் நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்கின்றான் அல்லது செல்வந்தையாக இருக்கின்றார். இவருடைய தேவைகள், தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி அவன் இடத்துல போய் ஒரு கஷ்டத்தை சொல்லி கேட்கக்கூடிய சமயங்கள்ல எனக்கு நான் பணம் கொடுக்கிறேன், எனக்கு நீ இணக்கமாக போ அப்படின்னு கூட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவங்களுக்கு இஷ்டம் இல்லை, 2வது நபருக்கு அதில் இஷ்டமும் இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் தங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கின்றது, அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு வேறு வழி இல்லை. யாரிடமும் நாம் வட்டிக்கு வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, யாரிடம் கேட்க முடியாது, எவ்வளவு திரும்பி கேட்டால் கூட. ஆனால் இவன் வைக்கக்கூடிய ஒரு சட்டம் அந்த இடத்துல வைக்கிறான் அப்படின்னா அந்த சமயத்தில் அப்படி போனாலும் அது விபச்சாரம் தான். ஆனால் அந்த சமயங்களில் கடைசி நேரங்களில் பனி இஸ்ரவேலர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த துறையில் 3 நபர்கள் மாட்டிக்கொண்ட நபர்களை பற்றி. அது ஒரு நபர் சொல்வார், என்னுடைய காலா மகள் நான் ஒரு தேவையாக, நான் செல்வந்தனாக இருந்தேன், அவள் தேவையுடையவளாக இருந்து கொண்டிருந்தாள். அவள் என்னிடத்தில் பணம் கேட்ட பொழுது நான் என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு சொன்னேன். அவள் இணங்கிக் கொண்டு இறங்குவதற்காக வேண்டி முடியாது என்று மறுத்து கொண்டே இருந்தாள். நீ என்கிட்ட இணங்கினாக்க நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லு. கடைசி சமயங்களில் நாங்கள் 2 நபர்களும் தவறில் ஈடுபடக்கூடிய சமயங்களில் அந்த பெண்மணி கடைசியாக என்னிடத்தில் சொன்னார், இத்தகுல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ்வை பயந்து கொள். உனக்கு இன்னைக்கு செல்வம் கொடுத்திருக்கிறான், உனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்திருக்கிறான், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை கொடுத்தவன் ரப்பு, அதை கொடுத்தவன் அல்லாஹ். நாளைக்கு எதுவும் உனக்கு நடந்துவிடும் என்பதாக அந்த இடங்களில் அந்த பெண்மணியுடைய ஒத்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை உலுக்கியது. நான் அந்த தவறில் இருந்து
மீண்டும் வந்து விட்டேன் ரப்பே என்பதாக அந்த மனிதர் சொன்னார். சொன்ன பொழுது இதன் காரணமாக இது உனக்காக வேண்டிதான் நான் செய்திருந்தேன் என்றால் இந்த பாறையை விளக்குவாயாக என்று அந்த மனிதர் கேட்டார். அப்பொழுது அந்த பாறை விலகியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இந்த மனிதர்கள் 3 நபர்கள் கோயிலுக்குள் மாட்டிக்கொண்ட பொழுது நடந்த விஷயங்கள். ஆக தவறுகளில் ஈடுபட்டால் அது எப்படியாவது சூழ்நிலையில் வந்து நீ ஈடுபட்டாலும் சரி அது பாவம் பெரும் குற்றமாக இருக்குது. ஏன் இதற்கு மார்க்கம் இந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லுது? தண்டனைகள் ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக ஆகுது அப்படின்னா தனி நபருடைய ஒழுக்கமாக ஆகட்டும், ஒரு சமுதாயத்துடைய ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய சுகாதாரமாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த இடங்களில் தான் சீராக ஆகுவதும் சீர்கெட்டு போவதும் இந்த ஒன்றில் தான் இருக்கின்றது. இது மூலியமாகத்தான் என்ன சொல்றோம், பாலியலுடைய மூலியமாகத்தான் எய்ட்ஸ் எனக்கூடிய வியாதிகள் வருகின்றது. இது போன்ற கொடிய வியாதிகள், அதற்கு மருந்து இல்லை என்று சொல்லும் அளவிற்குரிய வியாதிகளில் அவர்கள் அகப்பட்டுக் கொள்கின்றார்கள். இது மற்றவர்களுக்கும் மருந்துகளின் மூலியமாக எத்தனையோ வகையில் பரவும் அளவிற்கு அந்த நாடையே நாசப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது ஆகிவிடுகின்றது. தன்னுடைய மானக்கேடுகளும் பொருளாதாரமும் உறவு முறைகளும் அனைத்துமே அங்கு சீரழியக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது என்பதைத்தான் இன்னைக்கு. அதனால் அந்த தண்டனைகள் குறைவாக இருப்பதின் காரணமாகத்தான் தவறுகள் லேசாக செஞ்சுக்கிட்டு போறாங்க. ஒரு நாட்டுடைய சட்டங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றோம், பெண்களுக்கு அரணாக இருக்கின்றோம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று சொல்வதாக இருந்தால் அவர்கள் இதற்குரிய சட்டங்களை கடுமையாக ஆக்கப்பட வேண்டும். அவது ஒப்பி சென்றாலும் சரி, 2 நபர்களும் மனம் ஒத்திருந்து செய்தாலும் சரி தவறுதான் என்பதை உணர்த்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். கணவன் மனைவியை தவிர மற்றவர்கள் ஏழைவர்களிடம் செய்யக்கூடியது அனைத்தும் விபச்சாரம்தான் என்பதை அங்கே ஊர்ஜீவப்படுத்தப்பட்டு அதுக்கு தண்டனைகள் கடுமையாக ஆக்கப்பட்டால்தான் அதுகளை முழுமையாக முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லவர்களாக மனிதருக்கும் தந்தால் உருவானாக. வாக்கத்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.